ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. சார், இன்று தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஏன் எங்களை எதிர்த்து எதிர்முனையில் நின்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய எல்லா கட்சிகளிலும் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானம் என்பது தமிழக மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மையமாக கொண்டு வரப்பட்டது. அதாவது தமிழ்நாட்டில் 40-60 ஆகும்னு கேட்கிறீங்க. ஆனா நீங்க உடனே இன்னொரு பதில பார்க்கணும். நீங்க இன்னொரு கேள்வியும் பதிலும் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, யூபியில உத்தரப்பிரதேசத்துல 80 பாராளுமன்றம் என்ன ஆகுது? 8 நாளும் 12 120 ஆகுது. அப்போ 120 வருகிற பொழுது குஜராத், யூபி, மத்திய பிரதேசம், பக்கத்தில் இருக்கிற பீகார், இந்த போன்ற ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள், பெரிய மாநிலங்கள் 5 மாநிலங்களை வைத்து ஆட்சியை பிடித்து விடலாம் என்பதுதான் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் போடுகிற, RSS போடுகிற கணக்கு. அந்த கணக்கில் ஏமாந்து விட தமிழ்நாட்டுக்காரன் தயாராக இல்லை. இல்ல, அவங்களுடைய திட்டம் என்னன்னா, 5 மாநிலங்களில் பெரும்பான்மையை பிடித்து ஆட்சி அமைப்பதுதான். அதுதான். நாங்கெல்லாம் தென் மாநிலத்தில் ஒவ்வொரு இயக்கம் தனித்தனியா இருக்கிறோம் இல்லையா? அதனால அந்த ஒரு மந்திரக்கோள் மாய திட்டத்தில் தமிழ்நாடு ஏமாற தயாராக இல்லை. இன்று 12ஆம் தேதி வடசென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய டில்லி பாபு MC அவர்கள் தலைமையிலே இன்று ஒரு மகத்தான ஊர்வலம், மகத்தான பேரணி, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த திட்டத்தை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் எனது தலைமையில் இன்று மிகப்பெரிய பேரணியும் ஒரு ஊர்வலமும் நடத்தப்பட்டு இருக்கிறது. மத்திய அரசு 3 முறை 2014 வெற்றி பெற்றது, 2019 வெற்றி பெற்றது, 2024 வெற்றி பெற்றது. 3 முறை ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிற பாரதிய ஜனதா அரசு மக்களுக்கு துரோகத்தையும் அநீதியும் இழைத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலேதான் இந்த தொகுதி மறுவரை என்கிற ஒரு சதி திட்டத்தை உருவாக்கியிருக்கிறது. பாரதிய அரசினுடைய மைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற மைய நோக்கத்தை வைத்துதான் தொகுதி மறுவரை என்கிற ஒரு சட்டத்தையும் திட்டத்தையும் மறைமுகமாக மறைத்து வைத்துக் கொண்டு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மறுவரை திட்டத்தினுடைய நோக்கம், உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்கள், ராஜஸ்தான் போன்ற பெரிய மாநிலங்கள், மத்திய பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்கள், குஜராத் போன்ற பெரிய மாநிலங்கள், பீகார் போன்ற பெரிய மாநிலங்கள் ஆகிய 5 ஹிந்தி பேசுகிற பெரிய மாநிலங்களில் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக ஒரு மந்திரக்கோலை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அந்த மந்திரக்கோளின் திட்டம்தான் தொகுதி மறுவரை. 2 விஷயத்தை முதலில் சொன்னார்கள். முதலில் அவர்கள் சொன்னது, பாப்புலேஷன் அடிப்படையில், ஜனத்தொகை அடிப்படையில் இந்த மறுசீரமைப்பு செய்ய முடியும் என்று சொன்னார்கள். அதை இந்திய ஒன்றிய அரசாங்கத்தில் பணியாற்றுகிற மற்ற அரசாங்கங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழக அரசு உள்ளிட்ட, தெலுங்கானா உள்ளிட்ட, ஆந்திரா உள்ளிட்ட, கர்நாடகா உள்ளிட்ட, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்கள், இது இல்லாமல் மேற்கு வங்கம், ஒரிசா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர்கள் அந்த தொகுதி மறுவரை திட்டத்தை மாற்றி, ஒரு தமிழகத்திலே இருக்கிற 40, 30, 40 தொகுதி என்று சொன்னால் 50% கூட 20 தொகுதிகளை சேர்த்து 60 தொகுதியை தருகிறோம் என்று வாய்ஜாலத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆக இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் சொல்லுவது, எங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிற எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியினுடைய உத்தரவு, வேண்டுகோள் என்னவென்று சொன்னால்,
1971 கொண்டு வரப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரகாரம் மக்கள் நிதி மக்களுடைய ஆதாரத்தின் பிரகாரம் மக்களுடைய கணக்கெடுப்பின் அடிப்படையிலே இந்த தொகுதி மறுவரை நடத்துவதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ராஜ்யசபா உறுப்பினர்கள் 240 என்று நினைக்கிறேன். ஆக ராஜ்யசபா இன்று நிலையில் இருக்கிற உறுப்பினர்கள், லோக்சபாவில் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படியே தொடர வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கம். அந்த அடிப்படையிலே தான் இன்று அந்த தொகுதி மறுவரை திட்டத்தை, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டத்தை காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய அனைத்து மாவட்ட தலைவர்களும் ஏக மனதாக எதிர்க்கிறார்கள் என்பதை மையமாக வைத்து இன்று வடசென்னையில் ஒரு மாபெரும் ஊர்வலத்தை, மக்கள் விழிப்புணர்வு ஊர்வலமாக நாங்கள் தொடங்குகிறோம். அதாவது 60 எம்பிக்கள் என்பது அது சரி. ஆனா உத்தரப்பிரதேசத்தில் 80 எம்பிக்கள், அப்ப 50% 8 4 12 120 எம்பிக்கள். அவங்க நோக்கமே என்னன்னா, நான் சொன்னது போல உத்தரப்பிரதேசம் ஹிந்தி பேசுகிற மாநிலம், குஜராத் ஹார்ட்கோர் ஹிந்தி பேசுகிற மாநிலம், மத்திய பிரதேசம் ஹார்ட்கோர் ஹிந்தி பேசுகிற மாநிலம், பீகார் ஹார்ட்கோர் ஹிந்தி பேசுகிற மாநிலம். இப்படி ஒரு 5 மாநிலங்களில் மட்டுமே அவர்கள் தங்கள் அதிகமான எண்ணிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான மந்திர கோலின் சதி திட்டம் தான் பிஜேபி. தவிர எங்களுக்கு 40 20 கூட்டி கொடுப்பதனால் 60 கிடைக்கிறது என்று சொல்லி ஏமாந்து போவதற்கு தமிழன் தயாராக இல்லை. பெருந்தலைவர் காமராஜரும் தந்தை பெரியாரும் வாழ்ந்த பூமி இது. இந்த இடத்தில் பகுத்தறிவு, இந்த மக்களுக்கான விழிப்புணர்வு, இந்த மக்களுக்கான கல்வி அறிவை தந்த தலைவர்கள் ஏமாற தயாராக இல்லை என்பதன் அடையாளமாகத்தான் 40 அல்ல 60 கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னும் 25 ஆண்டுகளுக்கு இதே எண்ணிக்கையில், இதே 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த நிலை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி தொடர்ந்து அமித்ஷா தொடர்ந்து கூட்டத்தொடர் அளிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல, தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கம் என்பதும் பதவி விலகல் என்பதும் மாணவர்களால் ஏற்பட்ட மாபெரும் புரட்சி. இந்த மாணவர்களால் ஏற்படுத்தப்பட்ட மாபெரும் புரட்சிக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தனி மனிதனாக இந்தியா முழுக்க நின்று 1 கோடி நீட் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்காக போராடி வந்தார். அவர்களுடைய போராட்டம் நீர்த்து போகாமல் அது உயிரோட்டம் பெற்று மற்ற மாநிலங்களுக்கும் பரவி கோடிக்கணக்கான மாணவர்கள் ஒன்று திரண்டு இருக்கிற காரணத்தினால் இறுதியாக என்ன நடந்தது? காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற ஒரு அமைப்பு உருவானது. அந்த அமைப்பு உருவான 1 மாதத்துக்குள்ளே மாணவர்கள் ஒன்று திரள ஆரம்பித்தார்கள். எங்கள் தலைவர் தொடங்கி வைத்தார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதிலே உள்ளே வந்தது. அந்த இயக்கம் பெரிய இயக்கமாக மாறி போனது. மாணவர்கள் போராட்டமாக வெடித்தது. நிறைவாக மாணவர்கள் போராட்டம் தர்மேந்திர பிரதானுடைய பதவியை காவு வாங்கியது. இன்று அதுபோல எத்தனை அமைச்சர்கள் காவு வாங்க போகிறதோ இந்தியாவில் தெரியவில்லை, எத்தனை அமைச்சர்களை இழக்கப் போகிறார்களோ தெரியவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி தங்கள் போராட்டத்தினுடைய கூர்முனையை ஒரு நாளும் மழுங்கிக் கொள்ளாது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தியினுடைய போராட்டத்தின் கூர்முனை நாளுக்கு நாள் தீட்டப்படுமே தவிர அந்த கூர்முனை முழங்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேள்வியை நீங்களும் பலமுறை என்ன கேட்டு நீங்களும் தோத்து புட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். இது சட்டமன்றம் கூடியிருக்கிறது. இன்னும் ஒரு 20 நாள் சட்டமன்றம் இருக்கிறது. சட்டமன்ற தொடர் முடிந்த பிறகு நீங்கள் கேட்பதற்கான பதிலை உங்களுடைய அமைச்சர் நிச்சயமாக பொருத்தமான இடத்தில், தேவையான இடத்தில் நிச்சயமாக நான் சொல்வேன். ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.